அழகான ஒரு காலை இது மணி சாரோட கூட இருக்குது. தனா வந்து மணி சாரோடைய ஒரு முக்கியமான அசிஸ்டண்ட்டு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக வந்து என் கூட பயணப்பட்டுகிட்டே இருக்காரு. வந்து சார் நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர், நீங்கள் என்னுடைய கேசட் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. ரொம்ப தன்மையாக பழகக்கூடிய ஒரு நண்பராக நான் அப்படி பார்க்கிறேன். ரொம்ப உண்மையாக இருக்கார். மணி சார் மேலே ரொம்ப ஒரு அலாதி பிரியத்தோடு அவரை பற்றி பேசுவார். ஆக்சுவலி அவருடைய பணிபுரிந்த நாட்களை பற்றி பேசும்போது நானும் மணி சாரை பற்றி எப்படியாவது ஒரு பக்கம் ஒரு விண்டோ திறக்காதா அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலை எப்படியாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஐ கீப் ஆஸ்கிங், ஐ கீப் என்கொயரிங், என்ன பண்ணுறாரு சார், என்ன பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ இந்த நேரத்து இரவு கூட வந்து சார் நீங்கள் வரணும் சார்னு கேட்டுக்கிட்டாரு. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், என்ன மணி சாருடைய அசிஸ்டண்ட் கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக வந்தேன். இந்த படத்தில் என்னென்ன வந்து பார்த்தா நிறைய சர்ப்ரைசஸ். இப்போ நான் வந்து பாடலாசிரியர் பிரியன் என் படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர் சதீஷ் என் படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து ஒளிவீரன். பேரை வேறு மாற்றி தொலைச்சிட்டேன், என்னடா ராஸ்கல். ஒன் ஆஃப் த பெஸ்ட் நேம். ஐ டோன்ட் நோ வாட் மேட் யூ டு சேஞ்ச் தட் நேம். ஆக்சுவலி ப்ளீஸ் சேஞ்ச் இட் அகேன். ஆக்சுவலி இஃப் யூ சேஞ்ச் இட் ஐ வில் கிவ் யூ a chance. Actually, I should apologize to him. I have not recognized him. I have not got a chance to work with him. I really feel bad. ரொம்ப சீக்கிரத்தில் ஒர்க் பண்ண போகிறேன்டா, மன்னிச்சுக்க. ஆக்சுவலாக ஒரு படம் சப்போஸ் டு ஒர்க், ஒரு படத்தில் ஒர்க் பண்ண பக்கத்தில் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசவே இல்லை. என் மேலே பயங்கர கோவமாக தான் இருக்கான்னு தெரியும். ஆக்சுவலாக என்னை பார்க்கும்போது ஒரு நீண்ட கெட்ட வார்த்தையோடு தான் என்னை பார்த்தான். வெரி சூன் தட் I hope that I will work with him. He's a fantabulous technician. ரொம்ப சின்சியராக லைட்டை பார்க்குறதோ இல்லை அவருடைய கால்ஷீட் மொழியோ ரொம்ப சின்சியரான ஒரு சினிமாட்டோகிராஃபர். வெரி சூன் ஐ ஹோப் தட் ஐ வில் ஒர்க் வித் ஹிம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது. ஆக்சுவலி ஸோ he has been trying his best for the past 5-6 years. எனக்கு தெரியும். ஆக்சுவலாக என் கூட சில டைம் மீட் பண்ணும்போது பேசியிருக்காரு. ஐ திங்க் வெரி சூன் we will also work. ரொம்ப ரொம்ப எந்துவாக அந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அவருடைய ஸ்கேலு. இந்த படத்தில் அந்த ட்ரைலரில் பார்க்கும்போது ஐ திங்க் அந்த கேரக்டருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காருன்னு எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து கார்த்திக், நான் சாரோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் என்னுடைய ஃபாதர்னு சொல்லலாம். இல்லை ஃபாதரோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த ஒரு 6 months அவர் கூட இருக்கும்போதெல்லாம் வந்து எப்பயுமே கார்த்திக் வந்து கூட வந்து ஒரு டோர் போல தான் இருப்பார் எங்கள் 2 பேருக்கும் எப்பயுமே. ஹி ஓப்பன்ஸ் அண்ட் ஐ என்டர். அப்புறம் அவர் மூலியமாக தான் வெளியே வரணும். ஆக்சுவலி நிறையா எனக்கும் அப்பாவுக்கும் பெரிய சண்டைலாம் நடக்கும். ஆக்சுவலி அவர் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படிம்பாரு நீ. ஸோ ரொம்ப இப்போ இந்த மியூசிக்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது கார்த்திக் ராஜனுடைய ஒரு டச்சு அந்த மியூசிக்கில் இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட எவ்ரி மியூசிக் ஹேண்ட்லிங்கு, அந்த ட்ரைலர் முடிஞ்சு போன கடைசி நோட்டு கூட பார்த்தீங்கன்னா கூட அதில் வந்து கார்த்திக் ராஜனுடைய ரொம்ப ஒரு மியூசிக் தெரிஞ்ச ஒரு ஹேண்ட்லிங் அதில் இருக்கும். ஆக்சுவலாக ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட். ஆக்சுவலி இந்த படம் வந்து தனா வந்து கார்த்திக் ராஜாவோட ஒர்க் பண்ணது. ஆக்சுவலாக நான் கைத்தட்டலாம் ப்ளீஸ், ப்ளீஸ். நான் இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன் சாரி இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன் வந்து கார்த்திக் ராஜாவை நம்ம இன்னும் யூஸ் பண்ணல, நம்ம இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவருடைய உல்லாசம் பார்த்துட்டு தமிழ் சினிமாவே உல்லாசமாக இருந்த டைம் நம்மலாம். ஆக்சுவலி நான் வெட்கப்படுகிறேன் இன்னும் நான் கார்த்திக் ராஜாவோட நான் ஒர்க் பண்ணலன்னு. வெகு சீக்கிரத்தில் நான் கார்த்திக் ராஜாவோட ஒர்க் பண்ண நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு மோகன், அவர் வந்து மேகாலயா கலெக்டர் அணி, மேகாலயாவில் ஒரு மாவட்டத்தில் கலெக்டர். ஆக்சுவலி ஓகே, சச் அ ஸ்வீட் மேன். ஆக்சுவலி ஒரு கலெக்டர் மாதிரியே கிடையாது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பன், எப்போ வேணால் ஆஃபீஸ் வரக்கூடியவன். அதுக்கப்புறம் தனாவை பற்றி நான் சொல்லணும்னா ரொம்ப முக்கியமாக வந்து எப்பயுமே ஒரு எழுத்தாளன் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன். எப்பயுமே ஒரு எழுத்தை படிக்கிறவன், எழுத்தோடு இருக்கிறவன், ஒரு இலக்கியத்தோடு இருக்கிறவன், அவனுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வந்து பின்னால் வந்து ஜெயமோகன் சார். ஆக்சுவலி ஸோ அதுக்கு பின்னால் வந்து வந்திருக்கான். நிச்சயமாக இந்த கதைக்களம் வந்து ஒரு கான்ட்ரவர்சியலாகவும் அதே சமயம் வந்து ஒரு நல்ல இதை படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது வந்து ஐ திங்க் அது ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு கதைக்களமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப பெரிய வெற்றி படமாகணும்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்விடேஷன். எல்லாருக்கும் வணக்கம்.
மணிரத்னம் சார், மிஷின் சார், கார்த்திக் ராஜா, தனா, மதியண்ண, அண்ணன் நான் கூப்பிடுவேன், ராஜவேல், ஒளிவீரன் என்ற ஒரு மாசான ஒரு பேரை மாற்றி இப்போ ராஜவேல் மோகன் ஆக்கிட்டார். ஐ திங்க் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர் ஆக்சுவலி. அது தப்பாக வந்து பட் ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் ஹிம் ஆஸ் an opinion. ராஜவேல் and the rest of the crew and our assistant directors எல்லாரும் இப்போ கூட என்னால் நம்ப முடியல இப்போ இந்த ஒரு ஸ்டேஜில் வந்திருக்கோன்னு. அதாவது மாறி எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் படை வீரன் கூட. ஒரு நாள் தனா ஃபோன் பண்ணி இப்படி கதை சொல்லணும். அப்போ நான் அப்போ கூட யோசித்தேன், எதுக்கு என்ன ரோல், சின்ன ஏதாவது ஒரு கேரக்டர் ரோல் அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறது தான் நினச்சேன். பட் கடைசியில் ஹீரோ பண்ணோன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணார். அண்ட் அங்கேருந்து ஆரம்பித்து இட்ஸ் காட்டன் டில் ஹியர். அண்ட் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. அந்த முன்னாடி ஐ திங்க் யார் சொன்னார், அந்த வில்லேஜை பற்றி சொன்னார் சதீஷ், ஆர்ட் டைரக்டர் சதீஷ். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபேக்ட் நான் எனக்கு ஒரு ரொம்ப புதுசாக இருந்தது. நான் வந்து இங்கே சென்னையில் பிறந்து வளர்ந்தது, அதுக்கப்புறம் அமெரிக்கா போனேன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து இண்டஸ்ட்ரியில் இப்போ ஒரு 16 வருஷமாக இருக்கேன். பட் நம்ம கிராமத்துலலாம் எப்படி வாழ்கிறாங்க, இல்லை அந்த ஜஸ்ட் சரௌண்டிங்ஸ், அந்த பியூட்டிஃபுல் நேச்சர் எல்லாமே, அந்த ஒரு ஸ்பாட் வந்து லைவ் லொக்கேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் போகும்போது கூட எனக்கு வந்து ஒரு புது வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி ஐ என்ஜாய்ட் எவ்ரி பிட் ஆஃப் இட். ஸோ ஒரு ஷூட்டிங்கில் இருக்கவங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாமல் மேக்ஸிமம் கேரவேனில் உட்கார வேண்டிய டைமில் கூட நான் வெளியிலலாம் சுற்றிட்டு இருப்பேன், ஏன்னா அந்த வில்லேஜ் ஏரியாலலாம். அண்ட் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் for that experience, especially Dana, thank you so much for bringing me அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் என்னை கொண்டு போய் உட்கார வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட படம்னு அவங்க வந்து யோசித்து இறங்கி பண்ணும்போது அதோட டெடிகேஷன், த சின்சியாரிட்டி அண்ட் ஆனஸ்டி எல்லாமே அதில் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து பண்ணுறது ஒரு ஃபீலிங். தனா வந்து என்னை அப்ரோச் பண்ணி பேசி நம்ம வந்து ஓகே மூவிங் ஃபார்வர்டுன்னு சொன்னப்போ கூட ஐ நியூ நிறைய நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இந்த ரோல் வந்து பக்காவாக, அதாவது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லை, பர்ஃபெக்ட்னு பண்ண முடியாது, பட் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியும் நினச்சேன். அது வந்து நிறைய விஷயத்தில் ஐ ஹாவ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். இன்றைக்கி அவர் வர வேண்டியது படம் நான் வர முடியல. பட் மாறி படம் பண்ணும்போது கூட தனுஷ் அவர்கள் வந்து என்னை கிண்டல் பண்ணுவார், உன்னெல்லாம் எப்படி நான் டப்பிங் பண்ண வைக்க போகிறேன்னு தெரியல, மலையாளம் ஆக்சென்ட் இருக்குது அப்படி இப்படின்னெல்லாம். ஸோ சென்னையில் பிறந்து வளர்ந்து ஒரு மாதிரியாக தமிழ் பேசுகிற எனக்கே அது ஒரு கான்ஷியஸாக இருந்தது. இது வேறு மதுரை பாஷை, இல்லை தேனி கம்பம் அந்த சைடில் இருக்கிற அந்த ஒரு ஸ்லாங். பட் ஆனால் தனா கொடுத்த கான்ஃபிடென்ஸில் தான் ஐ வாஸ் ஏபிள் டு மேபி புல் இட் ஆஃப். அது நீங்கள் பார்த்தா தான் தெரியும் ஹவு இஃப் இட்ஸ் ஷூட்டிங் ஆர் நாட். பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது தனாவோட கன்வின்சிங். அண்ட் தனாவோட ஊரில் வந்து இருக்கிற ஒரு கதை, அவரோட பாஷை, அவர் கரெக்டாக அது வந்து ஈவன் ஒரு சீன் பண்ணும்போது கூட the way he acted it out to me. and அந்த ஸ்லாங் ரொம்ப ஓவராக பண்ணாமல் கரெக்டாக தேவையான ஒரு மெஷரில் மட்டும் பண்ணுறதுக்கு. அண்ட் he helped me a lot evolve into that character. அதே மாதிரி ராஜவேல் சார் வந்து ஒரு நியூ கமர். சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, நம்ம வந்து நான் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் நிறைய இருந்திருக்கேன், சீனியர் மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லலாம். அதுக்கப்புறம் நமக்கும் கொஞ்சம் வி லேர்ன் அண்ட் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து நிறைய விஷயத்தில் வந்து நான் வந்து சொதப்பியிருக்கேன். அதாவது ஒரு ஆங்கிள் இல்லை ஒரு மேபி ஃபேவரிங் த கேமரா அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அண்ட் it is very helpful for an actor or a person who is starting in this film. அந்த சினிமாட்டோகிராஃபர் எஸ்பெஷலி, டைரக்டர் மட்டும் இல்லை, பட் ஆனால் சினிமாட்டோகிராஃபர் கூட நம்மளை வந்து சும்மா திட்டாமல் இல்லை அந்த மாதிரி ஒரு டிமோட்டிவேட் பண்ணாமல் ஆக்சுவலி என்கரேஜ் பண்ணி அண்ட் ஆக்சுவலி டீச் ஈச் தட் ஆக்டர் ஆர் தட் ஆர்டிஸ்ட் எங்கே லைட் இருக்குது பாருங்கள், எங்கே கேமரா எங்கே இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் ஃபேவர் பண்ணுறது. யூ ஆர் த மெயின் பர்சன் இன் திஸ் சீன்
அது வந்து every 1 or 2 scenes that we work together, அது வந்து எப்பவுமே சொல்லிட்டே இருப்பார். And over the few months that we worked together, it was we started clicking in different ways, and எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்துட்டு இருந்தது. And so I thank Rajavel for being so encouraging. And Vijay Master, அந்த ஒரு வீடியோ 1 minute வீடியோ சும்மா ட்ரையல் மாதிரி ஒரு ஆடிஷன்னு சொல்ல முடியாது, பட் லைக் ஒரு தனா காட்டுறதுக்குன்னு ஒரு வீடியோ எடுத்தாங்க ஃபோனில். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டைம்லேருந்து தனா கூட எனக்கு முத்துக்குமார்னு ஒரு ஆக்டிங் கோச் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் கொஞ்சம் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி விஜய் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் கூட வந்து கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் பாதி டைமில் நானும் என் சிங்கிங் கரியரில் அப்படியே ஓடிட்டு இருக்கிறதுனால மேக்ஸிமம் விஜய் மாஸ்டரை வந்து எவ்வளோ அவங்க வந்து பேஷண்ட்டாக இருக்க முடியுமோ எனக்காக வெயிட் பண்ணி, அந்த அசிஸ்டன்ட் வந்து வெயிட் பண்ணி எப்படியாவது கொஞ்சம் என்னை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு கொஞ்சம் என்னை வந்து ஆக்சுவலி நான் வந்து என்ன ட்ரபிள் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், நான் தான் அவங்கள ரொம்ப ட்ரபிள் பண்ணேன். நான் இந்த உடம்பு ஒரு அளவுக்கு தான் மூவ் ஆகும். ஸோ ஷீ மேட் மீ லுக் லைக் ஐ கேன் டான்ஸ். ஸோ தேங்க்யூ விஜய் மாஸ்டர் ஃபார் தட். அதுக்கப்புறம் நம்பர் டிபார்ட்மெண்ட் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஏன்னா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இசையில் தான். அண்ட் வளர்ந்தது இசைஞானி இளையராஜா சாரோட இசையில் தான், என் அப்பாவோட குரலில் தான். அண்ட் அந்த காம்பினேஷன் எப்படின்னு தெரியலை, பட் கரெக்டாக அமைஞ்சிடுச்சு இந்த படத்தில். நான் வந்து ஹீரோவாக நடிக்கிற ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து கார்த்திக் ராஜா அவர்கள் வந்து இசை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் another brother who I have a very close connection with, யுவன் சங்கர் ராஜா சார், அவரோட மியூசிக் கம்பெனியில் அவர் வந்து ஆடியோ ரைட்ஸ் எடுக்கிறார். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். when தனா told me கார்த்திக் வந்து மியூசிக் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. அண்ட் I'm a big fan of some of his all-time great hits, அப்பா பாடின சில பாடல்கள் and many other songs. And for Yuvan also to come into this as a family, it feels like even என்ன சொல்கிறது, ராஜா சாரே நம்ம இந்த ஒரு ப்ராஜெக்டில் ஒரு பார்ட்டாக இருக்காருன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் அவர் வந்து எனக்கு ஒரு மானசிய ஒரு குரு ஸ்தானம், ஒரு அப்பா ஸ்தானம் இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ I think his blessings also will definitely be here for this audio and for this film. And I don't know வேறு யாரை விட்டேன்னு தெரியல, பட் ஆனால் everybody else whoever assistant directors and especially என் கூட நடித்த நிறைய பேர், அதாவது நிதிஷ் இங்கே இருக்காரு, கலையரசன், அதே மாதிரி நிறைய பேர், சிந்து and lot of people who have done. சதீஷ் கூட ஆக்சுவலி ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ ஆன் த செட்ஸ் நிறைய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி it was great experience. ஸோ இந்த படம் பார்க்கணுன்னு எனக்கு நீங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அண்ட் ஆசைப்படுறேன். அண்ட் தேங்க்யூ அகேன் மணி சார், மிஷ்கின் சார், ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் பிளெஸிங் அஸ் வித் யுவர் ப்ரெசன்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ தனா ஃபார் கிவிங் மீ திஸ் சான்ஸ். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே ஸ்டேஜில் பெரிய டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு. இது டோட்டலாக தனாவோட எஃபெக்ட் தான், ஐ மீன் எஃபர்ட் தான். பிகாஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங், இப்போ மியூசிக்கோ இல்லை கேமராவுக்கோ இல்லை எடிட்டிங் எல்லாமே ஆக்சுவலாக அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போகல, ஆனால் அவர் தான் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. அவரே தான் நடிச்சிருக்காரு. ஆக்டர்ஸை வந்து ஒரு பப்பட்ஸ் மாதிரி வச்சுட்டு அவரே தான் நடிச்சிருக்காரு. எல்லா கேரக்டர்லையும் எனக்கு அவர் தான் தெரிஞ்சார். So I wish him all the best and thanks. So I be here and show my support to Vijay. So I rushed here. Obviously Vijay has made his debut with my film Mari. அது எப்படி எங்கேருந்து அவரை காசு பண்ணணும்னு தோணுச்சுன்னு ஒவ்வொரு டைமும் எல்லாரும் கேட்பாங்க. பட் ஐ திங்க் சில பேர் வந்து பாடும்போது பாடுறதை பார்க்குறப்போ அவங்களால நடிக்க முடியும்னு தோணும், அவங்க நடிக்கிறத பார்க்குறப்போ அவங்களால டான்ஸ் ஆட முடியும்னு தோணும். அந்த மாதிரி ஐ திங்க் விஜய் யேசுதாஸ் வந்து whenever I've seen him perform, அந்த ஒரு த வே ஹி கேரிஸ் himself, அந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் நான் பார்த்தேன். ஸோ அந்த டைமில் மாதிரி when we are looking for options for that character, ரேண்டமாக அவரை கூப்பிட்டு ஆடிஷன் எடுத்து ஐ திங்க் அதுக்கப்புறம் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த நடிப்பு அப்படிங்கிறதுல வந்து அவ்வளோ ஐ குட் சி when we were shooting for Mari itself. ஸோ அப்பயே தெரிஞ்சது இவர் தொடர்ந்து நடிப்பார் அண்ட் நடிக்கக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்ட்டு. ஐ எம் கிளாட் தட் டைரக்டர் தனா ஹஸ் காஸ்ட் him as விஜய் யேசுதாஸோட செகண்ட் ஃபில்மாக இந்த படம் வர்றது ரொம்ப சந்தோஷம்.
ஐ திங்க் 2 சூப்பர் ஆக்டர்ஸோட நடிச்சிட்டிங்க. முதல் 2 படத்துலேயே தனுஷ் சாரோடையும் பாரதி ராஜா சாரோடையும் நடிச்சிட்டிங்க. இனிமேல் வந்து யார் முன்னாடி நின்று நடிக்கிறதும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பாரதி ராஜா சாரோட நடிப்புக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். ஆக்சுவலி அவர் டைரக்ஷனுக்கு ஆப்வியஸ்லி எல்லாரும் அவர் முன்னோடியாக பார்த்துருக்கோம். ஆயுத எழுத்து படத்துலேருந்தே வந்து பாரதி ராஜா சாரோட நடிப்புக்கு நான் பெரிய ஃபேன் ஆக்சுவலி. அண்ட் ஆல் த பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். கார்த்திக் ராஜா சார் உங்கள் மியூசிக்கும் நான் பெரிய ஃபேன் உல்லாசன் டைம்லேருந்து. அண்ட் த ஹோல் டெக்னிக்கல் க்ரூ அண்ட் டிரெக்டர் தனா, best wishes for your debut, and I'm looking forward to watching the trailer. I missed the trailer, and very sorry again to all the dignitaries on stage for making it late. Yeah. Thank you so much. All the best. அனைவருக்கும் காலை வணக்கம். எங்க மண்ணுக்கு சொந்தக்காரர், எங்கள் மண்ணின் வாசனையை, மண்ணின் மரபுகளை அழகாக எடுத்துரைத்து வந்த அந்த இளம் சிங்கம் தனா அவர்களுக்கு முதல் வாழ்த்துக்கள். தனா ஒரு மேதகு மணிரத்னம் சார் அவர்களுடைய பாசறையிலிருந்து வந்திருந்தாலும் முதல் படம் எடுக்கும் போதே அது இயக்குனர் இமயத்தை உள்ள வச்சு நான் இங்கிருந்து வந்திருக்கேன், ஆனா உங்களை இயக்க போறேன்னு சொல்லி அந்த மண்ணுக்கே கூட்டு இயக்கி அந்த பெருமை எங்களுக்கெல்லாம் முன்னால் தனா திட்டு கொண்டனர். உண்மையிலே நாங்கள்லாம் அதெல்லாம் கிடைக்கல. மணிரத்னம் சாரை இப்போ பார்க்க முடியுமா, அவருடைய படங்கள் பார்த்துட்டு நெருங்க முடியுமா இருக்கும்போது அவர்கிட்ட போய் அசிஸ்டண்டா இருந்து எங்க மண்ணிலிருந்து மதுரை மண்ணிலிருந்து புறப்பட்டு வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்து அவர்கிட்ட தொழிலை கற்றுக்கிட்டு அதுக்கு அப்புறமா இல்லை இல்லை இந்த படத்துல இந்த மண்ணை சேர்ந்த பாரதி ராஜாவும் இயக்கி காட்டுவேன் என்று அதோடு என்னையும் சேர்த்து அழைத்து கொண்ட தனாவுக்கு நன்றி. அதுக்கப்புறமா யாரை இசை போட்டால் நல்லா இருக்கும், இசை நல்லா இருக்குன்னா எங்க மண்ணுக்கு சொந்தக்காரர் எங்க பண்ணைப்புறத்து மண்ணத்தினுடைய பேரன் கார்த்திக் ராஜா வரணும். அவரை தான் இசை வைக்கணும், அவரையும் செலக்ட் பண்ணாரு. உண்மையாக அற்புதமான பாடல்களை கொடுத்துருக்காரு. அந்த வரிகள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஐயையோ மாட்டிக்கிட்டேன், ஐயையோ மாட்டிக்கிட்டேன், உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், கனவா இது நனவா. அற்புதமான வரிகள். அந்த வரிகளுக்கு சொந்தக்கார கவிஞர் யாருன்னு தெரியாது. பட்டு மாட்டிக்கிட்டாலே அது கனவை மாட்டினது தானே, அதுக்கப்புறம்னா கனவா நினவா. அற்புதமான வரிகள், அற்புதமான வரிகளுக்கு அழகான மெட்டு போட்டிருக்காரு. உண்மையிலே மெட்டு சிறப்பாக இருக்கிறது. வெட்டி ஓட்டிய எடிட்டிங் பண்ண எடிட்டர் நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. டான்ஸ் மாஸ்டர் அழகாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு அழகாக அவருடைய பங்கை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நான் முதல்ல அந்த ஷூட்டிங் லொக்கேஷன் போகும்போது ஒருத்தர் கூப்பிட்டு அந்த கேரவனுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு லுங்கியை கட்டிட்டு ஒரு பனியனை போட்டுட்டு ஒரு பங்கரியாருங்க. யாருப்பா அவரு, எதுக்குப்பா அவரை பிடிச்சி இழுத்துட்டு அவசரமாக கூப்பிட்டு போகிறாங்க. அவர் தாங்க ஹீரோ. யாருன்ற விஜயதாஸோட பையன். உண்மையிலேயே உங்கள் அப்பாவுடைய குரலை கேட்டு அவ்வளவு மென்மையாக ஒரு ஜெயசுதாஸ் சார் பாடினாலே அந்த பாட்டிலேயே நாங்கள் மென்மையாக அப்படியே போயிருக்கக்கூடிய இவருடைய சன் இப்படி வளர்ந்துருக்காரு, இப்படி ஒரு டைனமிக் இதான். அப்புறம் பார்த்தா அந்த ஊருக்கார மாதிரியே இருக்காரு. அவரை அப்படி ஒரு விஜயை மாற்றிய பெருமை தனாவுக்கு சேரும். அதை அற்புதமாக பார்த்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் இருந்து ஒரு பொண்ணு அழகாக ஓடி வந்துச்சு. பொண்ணை பார்த்தா நல்லா இருக்கே, யார் இந்த பொண்ணு, ஐயோ நம்ம வயசுக்கு நம்ம பார்த்தா தப்பா போடு, இருந்தாலும் ஓரமாக நின்று பார்த்துக்கலான்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா ஐயோ ஹீரோயின்ட்டாங்க. ஹீரோயினில் அடுத்த பொறுப்பு தனா வந்து பழி எடுத்து மாதிரி அந்த பொண்ணை நான் பார்த்துக்கூடாதுக்காக எனக்கு மருமகள் ஆக்கிட்டாரு. மருமகளை பார்க்க முடியாதுல்ல. அல்ல உண்மையிலே தனா வந்து அந்த படத்தில் எனக்கு மருமகளா நல்லா அதை திரும்பி கூட பார்க்க முடியாது, மகள்ன்ற ஸ்தானத்தில் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வச்சாரு. அதுவும் சிறப்பாக இருந்தது. ஷூட்டிங்கில் எனக்கு ரொம்ப பிரமிச்ச விஷயம்னா, நாங்கள் எங்கள் டைரக்டர்கிட்ட பழகினதெல்லாம் மேக்ஸிமம் காலையில் 5 மணிக்கு போவோம், 7 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிப்போம் அப்படின்னு இருக்கேன். பட் 6:30 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்தார். ஆச்சரியமாக இருந்தது. கம்பத்தில் ஒரு அந்த பாறைமேட்டில் போய் 6:30 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்து அது தான் போயிட்டுருக்கு. என்னென்ன இல்லை சார் இங்கே இப்படி தான், அதுக்காக தான் இந்த மண்ணை தேடி வந்தேன்னாரு. ஒரு விதமாக சுறுசுறுப்பாக இயங்கினார். அதில் ஹீரோயின் சரி ஹீரோ சரி அவங்க ஒர்க் வாங்கின விதம் எனக்கு நல்லா கண்கூட பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 20 நாள் அவங்க கூட இருந்தேன். இந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கு. கதை கேட்டதுமே கதை களம். இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் நேசிக்க வேண்டிய ஒரு கதையாக அற்புதமாக சொல்லியிருக்கார். அது படம் வரும்போது நீங்களே பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. இல்லை நான் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது இயக்குனர் தனாவுடைய அப்பாவும் அவருடைய பிரதரும் தான் கூப்பிட்டேன். ஏன்னா லொக்கேஷனில் பார்க்கும்போது அவங்க அப்பா இங்கே வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அவர் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து மாண்டிருப்பினால ஒருத்தர் உட்காந்துருப்பார். யாருங்க அவர் என்ன
அவர் தனோட அப்பா அவங்க. அவர் பார்த்து அப்படி பார்த்துட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி வெளியே வருவார். வேறு அவர் மேனேஜரை கூப்பிட்டு வேறு ஏதாவது தேவை இருக்கா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணுன்னு தன்னுடைய மகன் ஒரு மணிரத்னம் சாருடைய பாசறையிலிருந்து வந்து வெளியே வந்து ஒரு இயக்குனர் இமயத்தை வைத்து டேர் பண்ணிருக்கான். எந்த மண்ணிலே அவருக்கு என்னென்ன வசதிகள் செய்து விட்டுருன்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி ஒரு அப்பா பக்கத்தில் என்ன சொல்லுவார். அரை மணி நேரம் வெளியே போகிறதுக்குன்னா மைங்கிட்ட பெர்மிஷன் கேட்டு போவார். நான் போயிட்டு வந்துட்டுமாப்பா, இங்கே போயிட்டு வரணும். நான் யாருங்க, ரொம்ப நேரம் எனக்கு புரியல. அப்புறம் பார்த்தா அவர் அப்பா. அதுக்கப்புறமா அவருடைய பிரதர் அவர் வந்து அப்படியே வருவார் லொக்கேஷனில் வந்து, என்ன சார் நல்லா இருக்கா, நல்லபடியாக போயிட்டுருக்கா, சும்மா ஜஸ்ட் வாட்ச் பண்ணுவார். அவர் மேலோட்டமாக இருந்துட்டா கூட ஒரு வார்த்தையை அவர் சொன்னது, எங்களுடைய மண்ணில் சார்ந்தவங்களுக்கு அத்தனையுமே கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்து தான் பழக்கம். இங்கே வந்து சிட்டி வாழ்க்கையில் மாதிரி பக்கத்து வீட்டு ஃப்ளாட்டில் இருக்கவனே யார் என்னன்னு தெரியாது. ஒரே குடும்பத்தில் 5 குடும்பம் 6 குடும்பம், அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா பெரியமாமையா, அப்படி எல்லாருமே கூட்டு குடும்பம் வாழ்ந்த அந்த கூட்டு குடும்பத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய அதில் ஒரு பிள்ளை சொல்லுது, என் தம்பிக்காக முதல் மணிரத்னம் சார் இடத்துல இடம் கிடைச்சா அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தது எனக்கு பெருமை. அதை தாண்டி நான் வேற ஒரு தொழில் செஞ்சுட்ருக்கேன், எங்கள் அப்பா ஒரு தொழில் செஞ்சுருக்காரு. அதை தாண்டி அவர் இயக்குனராக வந்ததுனால முதல் படம் எடுப்பதற்கு என்ன பணம் தேவையோ எதுவுமே செய்யணும், சொந்த படமாக எடுக்கட்டும், எந்த தங்கு தடையின்றி என் தம்பி வளரட்டுன்னு தோல் கொடுத்த ஒரு உற்ற நண்பனாக ஒரு தம்பி வந்து நண்பன் போல இருந்து நிச்சயமாக உறுதுணையாக நின்னாரு. அதனால இந்த படத்தை அவ்வளோ சிறப்பாக கொண்டு வர முடிஞ்சது. ஏன்னா இந்த காலகட்டங்கள் சினிமா ஈஸி இல்லை, எடுப்பது ஈஸியான விஷயம் இல்லை. லொக்கேஷன் வர பிரச்சனை அத்தனை பிரச்சனையும் இன்னும் சொல்ல வேண்டும். எங்களை கடமலை குண்டுன்னு ஒரு இடத்துல லொக்கேஷனில் பிரச்சனை ஆயிடுச்சு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டாங்க. உடனே அவங்க அப்பா ஸ்டெப் எடுத்து உடனே ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை போயிட்டு டிஎஃப்ஓட்ட பேசி இமீடியட்டாக பண்ணி 10 நிமிஷத்தில் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு அப்பாவும் இப்படிப்பட்ட ஒரு தம்பியும் இருக்கும் வரை மிகப்பெரிய வெற்றி படங்களை தருவீங்க. ஏன்னா நீங்கள் வளர்ந்த பாசறை, நீங்கள் கற்றுக்கொண்ட பள்ளி கட்ட இடம் திரு மணிரத்னம் அவருடைய பாசறையிலிருந்து வந்திருக்கீங்க. ஆனால் அதுலேருந்து நிறைய வேறுபட்டு கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கீங்க. நாங்கள் மென்மையாக எதிர்பார்த்தோம், ஃபோர்ஸாக இருக்கீங்க. அந்த ஃபோர்ஸ் ஒருவேளை அந்த மண்ணில் கிடைத்திருக்கும். இந்த மண்ணில் பிறந்த எங்கள் மண்ணின் மைந்தனுக்கு வாழ்த்து கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வெற்றி விழாவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவகுமார் ஃபேமிலியோட எல்லா ஆண்களுக்கு ஒரு பிக் வணக்கம். இந்த 10 வருஷத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷனுக்கு நான் ஒரே ஒரு தோசை போட்டு கொடுத்துருக்கேன். ஒரு காஃபி போடுறேன்னு சொன்னால் கூட சூர்யா ஓடி போகிறாங்க, தேவி முருகா வாங்க காஃபி போடுங்க அப்படி சொல்கிறாங்க. அது நான் வேணும்னே பண்ணல, அது நிஜமாவே வரல. ஒரு சப்பாத்தி அண்ட் தோசைக்கு நடுவில் எதுவும் வந்துருச்சு. சூர்யா காலையில் வண்டி வரைக்கும் வந்துட்டு கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு ஷூட்டிங் அனுப்புவாங்க. ஏன்னா நான் தான் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் பண்ணுறேன், ஸோ நான் தான் முன்னாடி போவேன், அவங்க அப்புறமா போவாங்க. எங்களுக்கு எல்லாமே தமிழ் தெரிஞ்ச அவ்வளோ நர்வஸ்னஸ் இருந்துச்சு, எனக்கு தெரியாமல் இருந்து நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கு. ஒரு சின்ன மெசேஜ் டு ஆல் த டைரக்டர்ஸ், தயவு செஞ்சு ப்ளீஸ் பெண்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற லேடிஸ் மாதிரி கேரக்டர்ஸ் கொடுங்க. நீங்கள் ஒரு ஹீரோக்கு 4 ஹீரோயின்ஸ் வச்சுக்கினா இந்த யூத் வில் திங்க் இட் இஸ் ஓகே டு ஹேவ் 4 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் ஒரு ஹீரோக்கு ஒரு ஹீரோயின் போதும் ஒரு படத்தில்.